எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. யாபேஸ் என்ற பேருக்கு துக்கம்னு அர்த்தம். அந்த யாபேஸ் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு. என்னென்ன கேட்குறாருன்னா, என்னை ஆசீர்வதிக்கணும், அப்புறமா என்னுடைய எல்லையை பெரிதாக்கணும், அப்புறமா எனக்கு எந்த தீங்கும் அணுகக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிறாரு. அது ஒரு பைபிள் வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 அதிகாரம் 10 சொல்லுது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவாரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படித்து அதற்கு என்னை விலக்கி காத்தர்கள் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறியினார். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். And Jabez called on the God of Israel, saying, on that thou wouldest bless me indeed and enlarge my coast, and that till my hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not break me. And God granted him that which he requested. என்னன்னா, யாபேசு என்ன செய்றாருன்னா, இஸ்ரவேலின் தேவனை காடுகிட்ட போய் அவர் கேட்குறாரு, என்னை ஆசீர்வதிங்கோ, என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்கோ, என்னுடைய பண தேவைகளை நம்ம அவரை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி அவருடைய எல்லா தேவைகளையும் பெரிதாக்கி உம்முடைய கரம் எப்பயுமே என்னோடு இருந்து தீங்கு தீங்கு பிசாசால் வரலாம், எதிராளிகளால் வரலாம், சொந்த பந்தங்களால் வரலாம், யாரோ ஒருத்தரால் தீங்கு வரும். அந்த எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தது என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். அவன் வேண்டிக் கொண்டதுமே தேவன் அதை செய்கிறாரு. அவங்க அம்மா துக்கத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு பேரே யாபேஸ்ன்னு வைக்கிறாங்க. அதனால யாபேஸ் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் இந்த வசனமே சொல்லுது. யாபேஸ் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, தேவாரே, என்னை ஆசீர்வதிக்கணும், அப்புறமா என்னுடைய எல்லையை பெரிதாக்கணும், உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அப்புறமா தீமைக்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறான். அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார தேவைகள் தேவையா, பண தேவைகள் தேவையா, நம்ம சொந்தக்காரால பிரச்சனை வருதா, நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறீங்களா, அதெல்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம். அதெல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர்